ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சண்டே சாம்பார் தான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டுக்கார் நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு உடம்பு முடியலையே, அதனால் நாங்களும் சாப்பிடக்கூடாது. என்ன ஒரு கொடுமை பாருங்கள். பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இதில் காயெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு, அப்புறம் வேக வச்ச பருப்பு உள்ளே ஊற்றிட்டு சாம்பார் தூளும் காயமும் போட்டாச்சு. பாருங்கள், சண்டே எதுவுமே எங்கள் வீட்டில் சாம்பார் தாங்க. அதனால் சரி கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யுமேன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லாம் செஞ்சேன். பருப்பு தனியாக, காய் தனியாக. இப்படி செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் வரும். எல்லா காயும் போட்டிருக்கேன். நிறைய காய் வைங்கன்னு போட்டார். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் எல்லா காயும் போட்டு செஞ்சேன். இது காலிஃப்ளவர் சில்லி குழம்பு வச்சு தாளிச்சாச்சு. பாருங்கள், ஆனால் இந்த சாம்பார் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காயும் போட்டதுனால, நிறைய செய்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக வரும். காலிஃப்ளவர் சில்லி தான். இதில் எல்லா மாவும் கலந்துருக்கேன். கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவரு, இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, லெமனு, வீட்டில் என்னென்ன மாவு இருக்கோ எல்லா மாவையும் கலந்து போட்டு செஞ்சுட்டேன். சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லா மாவு, மைதா மாவுலாம் போட்டேன், கோதுமை மாவும் போட்டேன். தனி மாவுக்கு கிடைக்காது. அதனால் இதுதான் சாப்பாடு. பாருங்கள், சாம்பார், காலிஃப்ளவர் சில்லி, அப்பளம். இதுதான் எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷலு. இப்படி தான் எங்கள் வீட்டு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான்வெஜ்ஜோட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.